குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, நாளை ஒரு நல்லது உனக்கு நடக்கத்தான் போகிறது. நான் உனக்கான ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். நீ எது நடக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக தவம் புரிந்து என்னிடம் மடியேந்து கேட்டாயோ, பல நாளாக கண்ணீர் விட்டு கேட்ட ஒன்றை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து விட்டேன். உன் மனதில் பிறக்கின்ற வழியே உணர்ந்து விட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளைக்கானதை கரம்பற்ற வந்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, உனக்கானதே உனக்கு கொடுக்க போகும் நேரம் வந்து விட்டது. நீயோ எனக்கானது அது தெரிந்துவிட்ட பிறகும் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கின்றது. அப்பனே முருகா, இதற்கு தீர்வுதான் என்ன, இதற்கு வழிதான் என்ன என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு இருந்தாய். தீர்வை சொல்வதற்குத்தான் இந்த கந்தன் இருக்கின்றேனே. உனக்கு அநியாயம் நடந்து விட்டது என்று நீ சிந்திக்காதே. சில கரும வினைகள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த கருமாக்களை குறைப்பதற்குத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி எல்லாமே இங்கு மாயையாகத்தான் இருக்கின்றது. இந்த முருகன் மட்டுமே நிஜமாக்கி கொண்டு இருக்கின்றேன். அது உன் கண்ணில் நான் தென்படும் போது உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே. எவ்வளவு அழைத்தாலும் எனக்கான விஷயத்தில் மட்டும் என் அப்பன் முருகன் வரவில்லையே என்று எண்ணி கொள்ளாதே. யார் சொன்னது நீ அழைத்து நான் வரவில்லை என்று? ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். உனக்கு உதவி என்று நீ கேட்கின்ற குரலுக்கு என் பெயர் கொண்ட யார் ஒருவரோ அல்லது நான் இருக்கும் இடம் கொண்ட யார் ஒருவரோ கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வதை நீ ஆத்மாத்மமாக உணரத்தான் செய்திருக்கின்றாய். உனக்கு உதவி செய்பவர்கள் முருகனாகவும் கந்தனாகவும் சண்முகநாதனாகவும் இருந்து கொண்டு தானே இருக்கின்றார். வேலவனாகவும் வந்து கொண்டு இருக்கும்போது ஏன் இந்த முருகன் மட்டும் இன்னும் வரவில்லையோ என்று எண்ணிக்கொள்கிறாய்? நானே தான் வந்து அவர்களின் மூலம் உனக்கான உதவியை செய்து கொண்டிருக்கின்றேன். திருப்பரங்குன்றத்திலிருந்து நான் வருவதை மறந்து விட்டாயா? திருச்செந்தூரிலிருந்து நான் வந்ததை நீ மறந்து விட்டாயா? பழனியிலிருந்து நான் வந்ததை நீ மறந்து விட்டாயா? அறுபடை வீடுகளில் இருந்தும் நான் உனக்கு உதவியை செய்து கொண்டு தானே இருக்கின்றேன். என் ஊர் கொண்ட ஒவ்வொருவரும் உனக்கான உதவிகளை செய்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் எனக்காக யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, மனம் போன போக்கிலே எதையோ விட்டு விட்டு நீ மனம் தளர்ந்து கொண்டாதே. மனம் தளர்கின்ற விஷயத்திற்கெல்லாம் நான் உனக்கான விடிவுரை, உனக்கான முடிவுரை கட்டத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து பார்த்து நீ பதற்றப்பட்டு பயப்பட்டு கொண்டும் இருப்பதை விட இது இப்படித்தான் என்று யதார்த்த நிலையை உணர்ந்து கொள். யாருக்காகவோ நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்காகவோ உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை, இது உனக்கான வாழ்க்கை. நீ எடுக்கின்ற முடிவு சரியானதாக உன் மனசாட்சிக்கு உட்பட்டு எடுப்பதனால் மட்டும்தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதன் பிறகும் நான் அமைதி காக்கும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. இந்த முருகன் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேறு எதற்காக அஞ்சுகிறாய்? தீவினை செய்வர்களும் வஞ்சனை செய்வர்களும் என்னை அப்படியே அங்கு அநியாயத்தின் தராசில் அல்லவா விட்டுவிட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் நல்லது செய்தால் நன்மை நடக்கும் என்று சொல்கின்ற என் அப்பன் நான் நல்லது செய்தாலுமே எனக்கு தீவினை வந்துதானே சேர்கிறது என்று உன் மனம் உருகுகிறாய். என் தங்க பிள்ளையே, உன் மனம் உருகாதே. உன் எல்லா வேலைக்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான வெற்றியை சுவாசிக்க உனக்கு நேரம் வந்து விட்டது. நீயோ துன்பத்தின்
துயரத்தின் அங்கு முடிவுரையிலிருந்து வெளிவந்து உனக்கான இறுதி கட்டத்தை நீ செய்கின்ற வேளையில் என்ன நடக்கும் என்பதை சொல்வதற்காக வந்து இருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. நன்றி மறந்தவர்களை நினைத்தும் கடந்து போனவர்களை நினைத்தும் நீ கவலைப்படவே வேண்டாம், கலக்கப்படவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உன் சோதனையும் வேதனையும் நான் அறிந்துவிட்ட பிறகும் அமைதி காப்பேனோ என்றெல்லாம் மனம் வருந்தாதே. இந்த முருகன் அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த அமைதி என்பது எவ்வளவு பெரும் மகிழ்ச்சிக்கு உனக்கு உதவியாக இருக்க போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு என்னை வழிபட்ட பிறகும் இனி வீணான சந்தேகம் வேண்டாம். காலமும் நேரமும் யாருக்காகவும் நிற்கப் போவது இல்லைதான். அதற்காக நம் வாழ்க்கை எப்படியோ கடந்து விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த கந்தன் இருக்கும்போது, கருணையுள்ளம் கொண்டவன் முன்னருகில் இருக்கும்போது நிச்சயம் உனக்கான வெற்றியை நீ கரம் பற்றத்தான் போகிறாய். என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற வழிகள் எல்லோரும் நான் அறிந்துவிட்ட பிறகும் நீ அதை செய்யவில்லையே இது செய்யவில்லையே என்று எண்ணாதே. நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். இந்த முருகனிடம் வரும்போது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எண்ணுவதை விட நீ மட்டும் வந்தால் போதும் முருகா என்று மட்டும் சொல்லிப்பார். அந்த ஒற்றை வார்த்தையின் நம்பிக்கையில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை அடையத்தான் போகிறாய். இந்த முருகன் உன்னிடத்தில் வந்து விட்டால் அனைத்துமே உன்னிடம் வரப்போகிறது. அதன் பிறகு ஏன் தங்க பிள்ளையே அது வேண்டும் இது வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறாய்? நான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக்கொள். மீதியே இந்த கந்தன் பார்த்து கொள்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் உன்னை அடுத்தடுத்த படிநிலைக்கு எடுத்துச் செல்வதற்குத்தான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த செதுக்குகின்ற செதுக்கில் சில வழிகளை நீ உணரத்தான் செய்கின்றாய். அதை நான் இல்லை என்று மறுப்பதில்லை. ஆனால் கற்களை வெறுமன வைத்திருந்தால் வெறும் காட்சிக்கு கூட அது உதவுவது இல்லை. அந்த கற்களையும் அங்கு செதுக்கிக் கொண்டால்தான், ஒளி கொண்டு செதுக்கிக் கொண்டால்தான், தேவையற்ற பாகங்களை எடுத்து கொண்டால்தான் அது சிலை போல் காட்சியளித்து மற்றவர்கள் கண்களுக்கு குளிர்ந்து கொண்டு இருக்கும். அதுபோலத்தான் நீயும் அங்கு உனக்கான வாழ்க்கையில் எது தேவையற்றது என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை எடுப்பதற்குள் சில வழிகளை நீ உணர்ந்து தான் ஆக வேண்டும். நான் உன் கைப்பிடிக்கும் போது சிறு வழியை உணர்வாய் அல்லவா? அந்த அளவுக்குத்தான் உன் வலியும் வேதனையும் இருந்து கொண்டு இருக்க போகிறது. என் பிள்ளையே, அதையும் உன் முருகன் தட்டி கழிக்க நான் ஏராளமான வழிகளை உன்னிடம் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கண்முன்னே 1000 வழிகள் இருந்தாலும் அதில் எந்த வழியில் நீ சென்றால் உன் வாழ்க்கை சிறப்புறும் என்று சொல்வதற்கு இந்த முருகன் என் வேலை கொண்டு உனக்கு துணை கொள்ள முயற்சிக்கும் போது நீ மனம் வருந்தாதே. நடப்பது யாவும் நன்மைக்கே என்று முதலில் தீர்க்கமாக நம்பிக்கை கொள். ஐயோ, எனக்கு அது நடக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று எண்ணாதே. எது நடந்தாலும் எனக்கான வாழ்க்கையில் என் இடத்தில் வருவது என் முருகன் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி முழுவதுமாக ராஜயோகத்தை பெறப்போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற வழிக்கு நல்லதையும் நல்ல ஒரு முடிவையும் தருவதற்கு நீ இறுதி கட்டத்தை ஏற்று நடந்து விட்டாய். நாளை நடக்கப் போவது என்னவென்று நீ யோசிக்கிறாய். நாளை நடக்கப் போவது உனக்கானதாக உன்னிடத்தில் வந்து சேரப்போவதாகத்தான் இருக்க போகிறது. விட்டு விட்டேனே கைவிட்டு விட்டேனே என்று வருத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இத்தோடு முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையை வளம்பெறச் செய்வதற்கு இந்த முருகன் வந்திருக்கும் போது மனம் அருந்தவே வேண்டாம். நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடைய வேண்டாம். எல்லா வேளையிலும் உனக்கான வெற்றிக்கான தருணத்தை நான் தருவதற்கு காத்திருக்கும் போது நீ இதற்காக மனம் அருந்துகிறாய். என் தங்கமே, உன்னுடைய வெற்றிகளை பார்ப்பதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ என்னிடத்தில் நிச்சயமாக நன்றி என்னும் ஒன்றைத்தான் கூறப்போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை தருணத்திலும் இந்த முருகன் உன் மீது இருக்கும்போது நீ மனம் அருந்தாதே. என் வேல் உன்னிடத்தில் இருக்கும்போது உன்னிடத்தில் இனி தீய சக்திக்கும் எதிர்மறை எண்ணெய்க்கும் வேலையே கிடையாது. என் பிள்ளையே, நேர்மறையான சிந்தனைகளோடு உன் வாழ்க்கையை வளம்பெறச் செய்வதற்கு
இந்த முருகனானவன் நான் வந்து விட்ட பிறகும் நீ உன் மனதில் வருத்தம் கொள்ளாதே, உன் மனதில் பதற்றம் அடையாதே. எல்லா வேளையிலும் இதை சந்தோஷத்தோடு நிலைகுடி இருக்க இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் சங்கடப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நான் இருக்கும்போது உன் கவலைக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். நான் இருக்கும்போது உன் வெற்றிக்குத்தான் வழிவகுக்கப் போகிறேன். யாம் இருக்க பயமேன்?